Hi friends, I'm Mohan from Kishab Academy. So இந்த வீடியோ பதிவுல 11th பாலிட்டியில் இருக்கிற கடைசி படமான தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழகத்தில் வரலாற்று பின்னணியில் எந்த மாதிரியான அரசியல் சிந்தனைகள் இருந்தது, அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சிந்தனைகள்னால் ஆப்வியஸ்லி யார் வருவார், திருவள்ளுவர் வருவார். திருவள்ளுவரோட அரசியல் கருத்துக்கள் என்ன, அப்புறம் பாரதியாரின் பாடல்கள் மூலமாக அந்த அரசியல் கருத்துக்கள் எப்படி வெளிப்பட்டுச்சு, அப்புறம் தமிழ்நாட்டில் தோன்றியுள்ள பொதுவுடைமை கருத்துக்கள், அதாவது சிங்காரவேலர் வருவார் அவரு, அதற்கப்புறம் பகுத்தறிவாளரான பெரியார். ஸோ இவங்களை பற்றி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் பேசும். ரொம்ப பெரிய பாடம், ஆனால் ரொம்ப முக்கியமான பாடம். சரிங்களா? ஸோ அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பாடத்துக்குள்ளே போவோம். இப்போ அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட மொழி எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ். ஸோ தமிழ்நாடு, தமிழின் நாடு அப்படிங்கிற பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என்றும் தமிழகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ தமிழ்நாடு ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவை உள்ளடக்கிய பகுதியாக இருந்துச்சு. ஸோ கிரேக்க அறிஞரான ஸ்ட்ராஃபோ என்ன பண்ணுவார்னா கிமு 63-24 வரைக்கும் கிரேக்க வரலாற்றாளர்கள் தமிழகத்தை இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த மாதிரினா கேரளாவும் ஆந்திராவும் கர்நாடகாவும் சேர்ந்த பகுதிகள் தான் எது தமிழகம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முடியாட்சியின் ஆதி காலத்தில் யார் இருந்து வந்திருப்பாங்கன்னா பாண்டியர்கள் காலத்தில் ராஜதந்திர வரலாற்றை பற்றி யார் சொல்லியிருப்பாருன்னா இந்த கிரேக்க அறிஞர்கள் சொல்லியிருப்பார். அதற்கப்புறம் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா கடல் வாணிகத்தில் சிறந்து இருந்துச்சு. சேரர்களும் சரி, சோழர்களும் சரி, பாண்டியர்களும் சரி, தமிழ்நாட்டிலையும் உள்நாட்டிலையும் சரி கடல் கடந்து கிரேக்கம், ரோமம் இவங்ககிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வாணிபம் செஞ்சது மூலமாக தமிழர்களோட தாக்கம் அவர்கள்கிட்டையும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? யார்கிட்ட தமிழர்கள் வாணிபம் செஞ்சாருங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியா, மத்திய தரைக்கடல், இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அயல் நாடுகளிடம் வாணிகம் செய்து அவர்களோட நாகரிகங்கள்லேயும் சரி, மொழிகளிலும் சரி நம்மளோட தாக்கம் வந்து இருந்துச்சு. ஸோ தமிழகத்தோட கடற்கரையோரங்கள் இருந்த துறைமுகங்கள் இந்த நாகரிகங்களையும் நம்மளோட பண்பாட்டையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய மையமாக செயல்பட்டன. ஸோ அதற்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிமு 2000 டு கிபி 3000 வரையிலான இந்த காலகட்டங்கள், மிகப்பெரிய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய துறைமுகங்களான கொற்கை, சரிங்களா, பூம்புகார், அரிக்கமேடு, அழகன்குளம், மாமல்லபுரம், வசுவசமுத்திரம், பெரிமுலா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் செயல்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பூம்புகார், கொற்கை, மாமல்லபுரம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வசுவசமுத்திரம், பெரிமுலா, அரிக்கமேடு, அழகன்குளமும் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய துறைமுகங்களாக செயல்பட்டதாக இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இலங்கை, சீனா, எகிப்து, கிரேக்கம், ரோமாவனபுரி போன்ற நாடுகளுடனும் திறம்பட நாம் பார்த்திங்கன்னா வாணிகம் செஞ்சுருக்காங்க. கப்பல் கட்டுவதில் தமிழகர்களின் பாரம்பரிய முறை வந்து பார்த்திங்கன்னா அளப்பரியது, போற்றத்தக்க உண்டு. சரிங்களா? நீங்கள் தமிழ் புக்கில் படிக்கும்போது தமிழர்களின் கப்பர் கட்டும் கலையை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடமே இருக்கும் தமிழில். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிமு 300 முதல் கிபி 300 வரையிலான சங்க இலக்கியங்கள். ஸோ சங்க இலக்கியங்களோட காலங்கள் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கிபி 300 முதல் கிபி 300 வரை, பொது ஆண்டு முதல் 300 முதல் பொது ஆண்டு 300 வரை நான் வச்சுங்க. சரிங்களா? ஸோ சங்க இலக்கியங்கள் எதை பற்றி பேசிச்சு, நம்மளோட அந்த கால சமுதாயம், பொருளாதாரம், பண்பாடு, அரசியல், வீரங்களை சங்க இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிச்சிருக்கும். சங்க இலக்கியங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று அகம் சார்ந்த இலக்கியங்கள், புறம் சார்ந்த இலக்கியங்கள். அகம் சார்ந்த இலக்கியங்கள் அன்பு சார்ந்தது, தலைவன் தலைவி அவர்கள் மேல் கொண்ட காதல், இல்லறத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர், நன்மை மற்றும் தீமை, சமூக நீதி, முடியரசு, இதை பற்றியெல்லாம் புறம் சார்ந்த இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கும். சங்க இலக்கியங்கள்னு சொல்லும்போது நமக்கு தெரிய வர்றது என்னதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை 10 பாட்டு நூல்கள், அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. 8 தொகைனா உங்களுக்கு தெரியும்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. அது மட்டும் இல்லாமல் 10 பாட்டும் காணப்படுகிறது. 9வது குழுவாக விளங்கும் பாட்டுகளான 10 பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிங்க. ஸோ 9வது குழுவாக விளங்கும் சங்க இலக்கியங்கள் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு. சரிங்களா? தொல்காப்பியரே வந்து பார்த்திங்கன்னா 2000 வருடங்களுக்கு முன்பட்ட நம்மளுக்கு கிடைத்த பழமையான இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இலக்கண நூலாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது.
சரிங்களா? ஸோ சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியத்தின் காலம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிபி 300 முதல் கிபி 300 வரை. சரிங்களா? அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமான நூற்கோவை எது? 14 கீழ்கணக்கு நூல்கள். அதில் 18 நூல்கள் இருக்கும். அதில் சிலப்பதிகாரம், அதோட ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18 சிறிய நூல்கள். அதில் திருக்குறள் உள்ளடக்கியது. ஸோ அந்த காலகட்டங்களில் எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள். எதுன்னு வந்து எந்த காலகட்டங்கள் தான் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களுக்கு பிறகு. சரிங்களா? அதில் பிரபந்த இலக்கியம் பல்வேறு பாடல்களை கொண்டது. 4000 திவ்ய பிரபந்தம், பிரபந்தம் நூல்கள் வந்திருக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவை வந்திருக்கும். சரிங்களா? அதற்கப்புறம் கலம்பக நூல்கள். ஒரு பத்தியின் முடிவு அடுத்த வரிக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடிய கலம்பகங்களான அந்தாதி, சரிங்களா, கலம்பக நூல்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதற்கப்புறம் பரணினா உங்களுக்கு தெரியும். பரணி எதற்கு? ஒரு அரசரின் வீரத்தை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நூல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பரணி நூல்கள். அதே மாதிரி கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி கோவை, நந்தி கலம்பகம், கலிங்கத்து பரணி, இதெல்லாம் ஒன்றிணைத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கலம்பகம் பற்றிய நூல்கள். சரிங்களா? ஸோ சங்க பண்டைய கால தமிழ் இலக்கியங்களான திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதில் எல்லாத்துலேயுமே சங்ககால அரசியல்களின் தன்மை, சமுதாயம் எப்படி இருந்துச்சு, பண்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு நுண்ணறிவோட ஆராயக்கூடிய நூல்கள். சரிங்களா? நம்மளோட நூல்கள் எதன் அடிப்படையில் இருந்துச்சுன்னா நிலம், புவி அமைப்பு, ஆட்சியாளர்கள், தலைவர்கள், இவர்களை பற்றி பலவாறு பேசினாலும் தமிழ் பேசும் பகுதிகளில் தமிழர்களின் நாடு மற்றும் தேச கூட்டமைப்பு ஒன்று இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது தமிழகத்தில் புவி அமைப்பிலையும் நில அமைப்பிலையும் மொழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா சேர, சோழ, பாண்டியர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்கள், அப்புறம் மலையை ஆளக்கூடிய மன்னர்கள், அவங்கள பற்றி பேசியிருக்கும். அவங்க எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தாலுமே தமிழர்களின் கூட்டமைப்புன்னு ஒன்று இருந்திருக்கு. அந்த கூட்டமைப்பை அளித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்க அரசன் காரவேலன். பொது ஆண்டு 165 அவரோட கல்வெட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அதில் 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைப்பு என்பதை அளித்தார் அப்படிங்கிறது அந்த கல்வெட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். கேள்வி எப்படி வரும்னா 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைப்பை அளித்தவர் யாருன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா கலிங்க அரசன் காரவேலனோட கல்வெட்டு எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு வரலாம். எதை பற்றி கூறுகிறது? தமிழ் கூட்டமைப்பு பற்றி கூறுகிறது. எந்த காலகட்டங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா கிமு 165. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தாலும் வெளியேருந்து யாராவது, இப்போ கலிங்கம் அப்படிங்கிறது ஒடிசா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேராது. அப்போ தமிழ்நாட்டு மன்னர்களுக்கும் ஒடிசாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படையெடுப்பு நடந்திருக்கும். இந்த தமிழ் கூட்டமைப்பு பிற நாட்டு படையெடுப்பு வரும்போது ஒன்றா சேர்ந்து போரிட்டதாக கூறப்படுகிறது. சங்க இலக்கியமான அகநானூறில் இந்த கூட்டமைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராவில் தமிழ் கூட்டமைப்பை பற்றி நம்மளுக்கு 2 செய்திகள் வருது. ஒன்று, அந்த கூட்டமைப்பை அளித்தவர் யார்? கலிங்க அரசன் காரவேலன். அந்த தமிழ் கூட்டமைப்பை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டும் அவரோடது தான். அது இல்லாமல் இந்த கூட்டமைப்பை பற்றி சொல்லக்கூடிய சங்க இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அகநானூறு. ஸோ தமிழ் தேசியவாதம் இப்போ பேசுகிறாங்க இல்லையா, தமிழ் தேசியவாதம் இப்போ தொடங்கியது இல்லை. தமிழ் தேசியவாதம்னா ஒன்றும் இல்லை, தமிழர்களோட அவங்களோட தமிழ்நாட்டோட தேசியத்தை பற்றி கூறக்கூடியது. சரிங்களா? இது காலனி ஆதிக்கம் வந்ததுனால தான் உருவானுச்சுன்னா இல்லை, ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே தமிழ் தேசியவாதம் கூறப்படுகிறது. சரிங்களா? அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கருத்தாக்கமும் லட்சிய அரசன் அப்படிங்கிற பதமும் கிரேக்கத்தில் நில அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் பண்டைய தமிழ்நாடு என்று தமிழகம் என்று அழைக்கப்பட்டிருக்குது. இது ரொம்ப முக்கியம். ஸோ பண்டைய தமிழ்நாடு என்னென்னு அழைக்கப்பட்டிருக்குது? தமிழகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? தமிழக அரசுன்னு கூட சொல்கிறோம். ஸோ பண்டைய கால தமிழகம் எப்படின்னா திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு மலையை சார்ந்த மாலவன் குன்றுன்னு சொல்லுவாங்க. மாலவன் குன்றிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளடக்கியது எது? பண்டைய தமிழகம். சரிங்களா? பண்டைய தமிழகத்தை 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. நிலத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. காடு சார்ந்த பகுதி, மலை சார்ந்த பகுதி, கடல் சார்ந்த பகுதி, மணல் சார்ந்த பகுதி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பின் 5 இணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அதற்கப்புறம் தமிழ் பேசும் பகுதிகள் எது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப திருப்பதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே தமிழ் பேச பகுதிகள் தான். தமிழ் பேசுற பகுதிகளை இன்னும் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, சேர சோழ பாண்டியர்களோட ஒரு மண்ணாகவும், அதற்கப்புறம் பல்லவர்கள் தொண்டை நகரம் கொண்ட ஒரு மண்ணாகவும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ சோழர்கள் அப்படிங்கும்போது அவர்களோட தலைநகரம் உறையூர், பாண்டியர் தலைநகரம் மதுரை, சேரர்களோட தலைநகரம் தற்போது இருக்கிற கொங்கு நாடு. கொங்கு நாடுனா எது? கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், சேலம், அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவின் சில பகுதிகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் சேரநாடு. அதற்கப்புறம் பல்லவர்களோட தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட தலைநகரம் காஞ்சிபுரம். ஸோ தமிழ் பேசும் பகுதிகள் நிலத்தின் அடிப்படையில் 5ஆகவும், பேசும் மொழியின் பகுதி பேர்லையும் சரி, அதே மாதிரி அரசர்களின் பகுதியிலும் சரி, இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க சேர சோழ பாண்டியர் பல்லவர்கள் இல்லாம 7 குறுநில மன்னர்கள் இருந்திருக்காங்க. அதான் கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள நிறைய பேர் புகழ்ந்து பாடியிருப்பாங்க. கபிலர், நக்கீரர், ஔவையார், பரணர், பெருஞ்சாத்தன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள புகழ்ந்து பேசி அதற்கான இலக்கிய சான்றுகளும் தமிழ்நாட்டில் இருக்கு. அதாவது அரசியல் சிந்தனைன்னு வரும்போது அரசியல்ல என்ன பிரிப்பாங்க? அரசியல் நிர்வாகத்துக்காக பிரிக்கப்பட்ட நிலப்பகுதிகளை பேசும் இல்லையா, அதை தான் இந்த பாடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடையேழு வள்ளல்கள்னு உங்களுக்கு தெரியும். பாரி, ஓரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, நல்லிய கோடன்னு சொல்லுவாங்க. இவங்களை பற்றியும் இந்த சங்க இலக்கியங்கள்ல அரசியல் நிர்வாகத்துல பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க பாடல்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த அரசனோட பண்பு குணநலன்கள் என்ன, அரசன்னா எப்படி இருக்கணும், எப்படி நீதி வழங்கணும், மக்களிடம் எந்த அளவுக்கு அன்புடையனாக இருக்கணும், போர்க்களத்தில் எந்த அளவுக்கு சிறந்த வீரனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த சங்க புலவர்கள் பாடியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி சபை அல்லது மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரசன் நடத்தக்கூடிய ஒரு இடம். உயர்ந்த நீதி வழங்கக்கூடிய உயர்ந்த நீதிமன்றம் என்னென்ன அழைச்சிருக்காங்க? சபை அல்லது மன்றம்னு சொல்லியிருக்காங்க. கிராமத்திலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அதற்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மன்றம். கிராமத்தில் இருக்கிறவங்க கூடி என்னென்ன பணிகள் செய்யணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீதி வழங்கக்கூடிய அமைப்பாகவும் அந்த மன்றம் கிராமங்களில் இருந்திருக்கு. ஸோ போர் பற்றி பேசும்போது உங்களுக்கு தெரியும், போரில் திறம்பட வீரத்துடன் இருக்கிறவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்மகன். அப்படியும் நெஞ்சில புண்ணு வாங்கி இறந்தா அவங்களோட நினைவாக நினைவு தூண், அதாவது நடுகள் நடப்படக்கூடிய பழக்க வழக்கமும், ஒருவேளை புறமுதுகில புண்ணு வாங்கினா இழிவாகவும் அந்த காலங்களில் கருதப்படுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சரிங்களா? போரின் நல்ல நடைமுறைகள் பலவற்றை பற்றி சங்க இலக்கியங்கள் நிறைய தெரிவிக்கின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ போரோட நடைமுறைகள்னா என்ன? நம்மளோட கீழானவங்களை தாக்கக்கூடாது, பெண்கள், குழந்தைகள், வயோதிரிகளை தாக்கக்கூடாது, பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்களை தாக்கக்கூடாது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு எந்த துன்புறும் என்ன நடக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஆண்கள் மட்டுமே போரிடக்கூடிய போரின் நடைமுறைகளை பற்றி எது சொல்லுது? புறநானூறு சொல்லுது. புறநானூறுல பாண்டிய அரசனை புகழ்கிறது. அவரது பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள், வயோதிக மக்கள், கால்நடைகள் அனைத்தையும் பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சு தான் போர் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீதி வழங்கக்கூடிய முறையை பற்றி சொல்லும்போது, நீதிங்கிறது மன்னனின் மனசாட்சிக்கு உட்பட்டு இருக்கணும். யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் நீதியிலிருந்து வழுவக்கூடாது, தவறக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி அரசனின் நிலையான நீடாட்சி, நிலையான முடியாட்சி, நற்செயல்கள் எப்போதும் அவர்களுக்கு நீடித்த புகழை தரக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் சங்க இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. சரிங்களா? ஸோ சங்க காலங்களில் மன்னராட்சி, அதாவது முடியாட்சி, மன்னன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த அமைப்பாக இருந்தாலும் மன்னனோட சட்டங்கள் அனைத்தும் எப்படி சட்டங்கள், சட்ட முடிவுகள் எல்லாமே மக்களின் ஒப்புதலை சார்ந்தே இருக்க முடியும். ஒருவேளை மக்கள்கிட்ட நன்மதிப்பு வாங்க முடியாதவன் அரசனா நீடிக்க முடியாது அப்படிங்கிறத சங்க இலக்கியங்கள் சொல்லுது. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். அரசு நிர்வாகம் பற்றி பார்த்தாச்சு, அரசனோட நீதிமுறை எப்படி இருக்கும், அரசன் எப்படி இருக்கணும், போர் நடைமுறைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரி வருவாய்.
ஸோ சங்க இலக்கியங்கள்ல ஒன்றான பட்டினப்பாலை பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேள்விகள் வரலாம். ஏற்கனவே வந்திருக்கு. சுங்க வரியை பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்தந்த வரிகள் பட்டினப்பாலை பல்வேறு வரிகளை பற்றி சொல்லுது இல்லையா? என்னென்ன வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வரி, வருமான வரி, பொருள் மீதுள்ள வரி, பல்வேறு அரசின் வருவாய்களை பற்றி பட்டினப்பாலை வந்து பார்த்தீங்கன்னா கூறுகிறது. சரிங்களா? ஸோ எளிமையான நிர்வாக கட்டமைப்பின் வழியா தமிழரசர்கள் தமிழகத்தை ஆட்சி புரிந்தனர். அதற்கு அதாவது அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு கீழே அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. சுங்க வரி, வருமான வரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர் புரிஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய வருவாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் முக்கிய வருவாயாக இருந்திருக்கு. பாண்டியர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து குளித்தல் பற்றியும் முதன்மை எழுத்தர் பற்றியும் கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். கேள்வி வரும். யாருடைய கால கல்வெட்டு முத்து குளித்தல் பற்றி கூறுகிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்து கல்வெட்டு. முத்து குளித்தல் அப்படிங்கிறத அந்த முத்து குளிப்பாங்க இல்லையா? முத்து குளிக்கிறதுனா கடல்ல மூழ்கி அடிப்பகுதியில் போய் முத்தெடுத்துட்டு வராங்க இல்லையா? அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலாத்திகர். அதே மாதிரி முதன்மை எழுத்தாளர் கணக்கர், தலைமை கணக்கரை பற்றி என்னன்னு சொல்லுவாங்க? கணத்திகன் அப்படின்னு வந்து அந்த கல்வெட்டில் கூறப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ முத்து குளித்தலை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு யார் காலம்? பாண்டியர்களோட காலம். ஸோ அதற்கப்புறம் கொடிகளும் நாணயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சேரன்னா புலிக்கொடி இருக்கும், சோழர்கள்னா புலிக்கொடி இருக்கும், சேரர்கள்னா வில்லம்பும் இருக்கும், பாண்டியர்கள்னா மீன் இருக்கும், பல்லவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தை சின்னமாக கொண்டிருந்தார்கள். ஸோ மற்ற மூணை பற்றி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பல்லவர்கள்னா சிங்கம். ஏன்னா நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிலாம் படிப்பீங்க, அதுலேயும் சிங்கம் நந்தி எல்லாம் வரும். ஸோ பல்லவர்கள் சிங்கத்தை சின்னமாக பெற்றிருந்தார்கள். அதுக்கப்புறம் ஒற்றர் முறை அப்படிங்கிற ஒரு உளவு அமைப்பு இருந்திருக்கு. தன் நாட்டில் நடக்கிற குறைகளையும் அயல் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளையும் படையெடுத்து வரதை பற்றியும் ஒற்றர்கள் மூலமாக உளவு பார்க்கும் நடைமுறை சங்க காலங்களில் இருந்திருக்கு. அடிமைகள் முறை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லாமல் இல்லை. ஆனால் அடிமைகள் எப்படி இருந்திருக்காங்கன்னா மக்கள்ல இருந்து இல்லை, படையெடுத்து வரும்போது எதிரி நாட்டு மன்னனை வீழ்த்ததுக்கு அப்புறம் அந்த மன்னனோடு இணைந்து போரிட்டாங்க இல்லையா? அந்த வீரர்களை அடிமைகளாக பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்கள வச்சுதான் நிறைய வேலைகள் செய்வாங்க. வர்த்தகத்திற்கு, கட்டட வேலைக்கு, கட்டுமான வேலைக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுக்காக பரிமாற்றம். நீங்கள் எனக்கு பரிசு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு அன்பளிப்பாக ஒரு 100 அடிமைகளை தரேன் அப்படிங்கிற மாதிரி அடிமைகள் முறை இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப கேவலமாக இல்லை. அடிமைகளை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? வேலை வாங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழில் சாதி முறை என்பது காணப்படவில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியம். இடைக்காலத்தில் வந்ததுதான் சாதி. ஆனால் வர்க்கம் சம்பந்தமான கொள்கை, வர்க்க கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. தொழில் முறையில் வர்ணசிராசிரம சாதி முறை இல்லை, ஆனால் வர்க்கங்கள் இருந்திருக்கு. சங்ககால சமுதாயத்தில் சாதி முறை என்பது வெளியிடத்திற்குரியதாகவும் மற்றும் அறியப்படாததாகவும் இருந்திருக்கிறது. சங்க காலத்துல சாதி முறை இல்லைங்க, ஆனா வர்க்கங்களா பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா துடியன் குடிமகன் தான், பாணன் அப்படின்னா பாட்டு பாடக்கூடியங்க, கடம்பன் அப்படின்னா மலையில இருக்கிறீங்க, அரசர் அப்படின்னா ஆட்சி புரியக்கூடியவங்க, வைசியர்கள் அப்படின்னா வர்த்தகர்கள், வேளாளர்கள் அப்படின்னா விவசாயிகள் அப்படின்னு இருந்திருக்கு. ஆனால் இவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் இருந்திருக்கு. அதை வந்து தவிர்க்க முடியாத ஒன்று விஷயம். வர்ண முறை அப்படிங்கிற சாதி அமைப்பு சங்க காலங்களில் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருந்திருக்கு. இங்கே பாருங்க, வேளாளர்கள், அரசர்கள், வைசியர்கள்னு பிரிச்சிருக்காங்க. ஆனால் சூத்திரர்கள், பஞ்சமர்கள் அப்படிங்கிற பிரிச்ச முறை இல்லை. சரிங்களா? பண்டைய தமிழக சமூக அமைப்புகளில் மனு தர்மம் இல்லை. மனு தர்மம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர்ணசிராம முறையை தீவிரமாக கொண்டு வந்தது. ஸோ பண்டைய காலங்களில் இந்த மனு தர்மம் அப்படிங்கிற முறை இல்லை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்திற்கு பின் தோன்றியவை. சரிங்களா? அதே மாதிரி பண்டைய தமிழ் மதங்கள் நாட்டுப்புற கலையை சார்ந்தே இருந்தது.
சிவனை கும்பிடக்கூடியவர்கள், விஷ்ணுவை கும்பிடக்கூடியவர்கள் அப்படின்னு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள்ல தோன்றுச்சு. ஆனா பண்டைய தமிழ் மதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறை, அதாவது நாட்டார் தெய்வங்களை கும்பிடக்கூடிய முறை, இயற்கையை வழிபடக்கூடிய, இயற்கை காரணிகளை பொதுவாக வழிபடக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அப்புறம் முருக கடவுளை வழிபடுவதே தமிழ்நாட்டு பழங்குடியினரின் வழிபாடு மரபு. முருக கடவுள் தான் நம்மளோட ஆதி கடவுள். நான் ஒரு முருக பக்தன் தான். சரிங்களா? ஸோ பழங்குடியினரின் வழிபாட்டு மரபாக இருந்திருக்கு. ஏன்னா தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நில கடவுள்னு சொல்லுவாங்க முருகனை. முருகர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்க மாட்டாரு. ஆனா முருகரை எல்லாருமே கும்பிடுவாங்க, இன்க்ளூடிங் மீ. சரிங்களா? ஸோ முருகரை எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, முருகர் ஆக்சுவலாக ஒரு போர்க்கடவுள். முருகனை கும்பிடக்கூடியது ஒரு நாட்டுப்புற கலாச்சாரமாக இருந்திருக்கும். முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்கடவுள். அதுதான் அறுபடை வீடுன்னு சொல்லுவாங்க. படை வீடு. அவரோட படை 6 இடத்துல இருந்திருக்கும். ஸோ அதனால தான் முருகரை கும்பிடும்போது இருக்கிற முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைல்டாக இருக்கும். காவடி தூக்கிட்டு போகிறது. காவடி தூக்கிட்டு போகிறதுனா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு 25 கிலோ 30 கிலோ வரக்கூடிய காவடியை 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தூக்கிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் பயிற்சி மாதிரி தான். அதே மாதிரி அலகு குத்துறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகுல கம்பி போட்டு குத்தி தேர் இழுக்கிறது, இதெல்லாம் முருகனுக்கு வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகள். இது எல்லாமே போர் பயிற்சி சார்ந்தது தான். சரிங்களா? அதற்கப்புறம் இந்த வர்ண சிராம முறை, ஜாதிய முறையில எப்ப இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு அப்படி வந்தீங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி. ஏன்னா சமஸ்கிருதம் மற்றும் தமிழில் எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள் முன்னாடியே இருந்திருக்கு. ஸோ சமஸ்கிருத எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பிச்சது கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி. ஸோ சமஸ்கிருதம் வடநாட்டிலிருந்து மெதுவாக பொதுவெளிக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. சமஸ்கிருதம் பரவ ஆரம்பிச்சோன்னா சமஸ்கிருதத்தை பேசக்கூடியவர்கள் யாரு? பிராமணர்கள் தானே. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு பாயிண்டை வச்சுக்கிட்டு அரசனுக்கு ஆசி வழங்குவராகவும் அவர்களுக்கு சில ஆலோசனைகள் வழங்குவராகவும் மற்றவர்களை உயர்ந்தவர்களாகவும் கருதப்படக்கூடிய மனப்பாங்கு கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகே வந்தது. ஸோ சமஸ்கிருதம் உள்ள வரும்போது சமஸ்கிருதம் என்ன பண்ணுது, சில வேத சடங்குகளையும் உள்ள கொண்டு வருது, மனு தர்ம முறையை உள்ள கொண்டு வருது, வர்ண சிராம முறையை கொண்டு வருது. வர்ண சிராம முறை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் தொழில் ரீதியாக 4ஆக பிரிக்கப்படுகிறார்கள். ஸோ திராவிட சமூகத்தை மேலிருந்து கீழாக சாதியாக பிரித்தது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் இங்க வந்ததாக நாம கருதுறோம். அதனால தான் திராவிட இயக்கங்கள் சமஸ்கிருதத்தை எப்போதும் எதிர்க்கிறது. இல்ல பண்டைய கால இலக்கியங்களும் அதை தான் சொல்லுது. பண்டைய கால இலக்கியங்கள்ல சமஸ்கிருதம் ஒரு பெரிய ஒரு மொழியாகவும் ஒரு ஆளுமையாகவும் இருந்திருந்தா இலக்கியங்கள்ல அது குறிப்பிடப்பட்டிருக்கும். வடமொழின்னு சொல்லி அதோட முடிச்சுக்குவாங்க. தமிழ் அளவுக்கு தொன்மையானதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சமஸ்கிருதத்தை விட தமிழ் தான் தொன்மையானது. உண்மை சொல்லணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் முன்னாடி மொழின்னு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான். சரிங்களா? ஸோ சமஸ்கிருதம் வந்ததுக்கு அப்புறம் பண்டைய மரபு வழியாக இருந்த இயற்கை மற்றும் இயற்கை வழிபாடுகளை கும்பிடக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுது. அதே மாதிரி மன்னரோட கலாச்சாரமும் மாறுது. முடியாட்சிங்கிறது அதிகார மையத்தை நோக்கி போகுது. மக்கள்கிட்ட இருந்து மொத்த அதிகாரமும் மன்னனிடம் குவிக்கப்படுகிறது. அதற்கப்புறம் பல்லவர் காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அரசுரிமை புனித தன்மை உடையதாகவும் மரபு வழியாகவும் மாறியது பல்லவர்கள் கூறுறாங்க. ஸோ ஆரிய கலாச்சாரம் தமிழகத்தில் வலுவாக காலூன்றியது அப்படின்னா எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் தான். பல்லவர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த ஆரிய கலாச்சாரம், ஆரியர்னா சமஸ்கிருதத்தை பேசக்கூடியவர்கள் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்கன்னு நம்ம போன பாடத்துல பார்த்தோம். அதை தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழ் கலாச்சாரமும் ஆரிய கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கருத்துக்களையும் அமைப்புகளையும் முரண்பட்ட வேறுபாடுகளையும் கொண்டது. ஸோ இந்த ஊடுருவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொண்டு வர ஆரம்பிச்சு. இந்த கலப்பின் விளைவாக தான் தமிழில் பக்தி கலாச்சாரம் தோன்றியது. சைனம் வைணவம் அப்படிங்கிற பக்தி கலாச்சாரம் இதன் மூலமாக தான் தோன்றியது. ஸோ சங்க காலங்களில் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக உயரிய மரியாதையுடன் நடத்தப்பட்டார்கள். அரசர்கள்
பாதுகாவல் மற்றும் பல்வேறு வகையான பணிகளையும் அவங்க செஞ்சிருக்காங்க. அதிகாரம் ஆண்கள்கிட்ட இருந்திருக்கலாம், ஆனால் எல்லாத்துலேயுமே பெண்களின் பங்களிப்பு இருந்திருக்கு. ஆண்கள் நிர்வாகிகளாகவும் ஆட்சியாளராகவும் இருந்தாலும் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பொது அவையில் பெண்கள் இடம்பெற்றிருந்திருக்காங்க. என்னதான் ஆட்சி அரசாங்கம் அவங்க கையில் இருந்தாலும் குடும்ப அதிகாரம் அப்படிங்கிறது யாரோட கையில் இருக்கு? பெண்கள் கையில் தான் இருக்கு இப்போ வரைக்கும். நல்ல வேலை அது மாறல. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட நிலைன்னு பேசும்போது ஔவையார் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஔவையார் அப்படின்னா மதிப்பிற்குரிய பெண் என்று பொருள். ஔவையார் ஒருவரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தமிழ் மொழிக்கு தமிழ் இலக்கியத்திற்கு எந்த பெண்கள் எல்லாம் பங்களித்தார்களோ அவர்களை நிறைய பேரை ஔவையார்னு சொல்லியிருக்காங்க. சரியா சொல்லனா வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த 6 பெண் தமிழ் புலவர்களுக்கு இப்பட்ட பெயர் வழங்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தமிழில் காவற்பெண்டு அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி படிச்சிருப்பீங்க, ஒரு பெண் புலவரை பற்றி படிச்சிருப்பீங்க. காவற்பெண்டு, காக்கை பாடினியார், இந்த மாதிரியான பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. இதில் பொதுவான ஒரு பேராக வந்து ஔவையார்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொருத்தர் இருந்திருக்காங்க. சரிங்களா? சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையாரும் சோழர்களின் சிறந்த சிறப்புத்தன்மை வாய்ந்தராகவே கருதப்பட்டன்னு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார்னா அவங்களோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டு. இவங்க தான் யாரு? அதியமானோட ஃப்ரெண்டு. திருவள்ளுவர் கபிலரோட சமகாலத்தவர் இந்த ஔவையார். 2 ஔவையாரை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த பாடத்தில். மொத்தம் இருந்தவங்க 6 பேர். அதில் சங்க இலக்கியங்களான நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறுலாம் பாடல்கள் இருக்கும் இல்லையா? இந்த ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மற்றும் கபிலரோட சமகாலத்தவர். சரிங்களா? அதே மாதிரி அதியமானோட ஃப்ரெண்டு. அதியமானுக்காக நிறைய பேர்த்துக்கிட்ட தூது போனதாக, தூதும் போயிருக்காங்க. அதை சம்பந்தமான இலக்கியங்களும் இருந்திருக்கு. ஒரு முறை காஞ்சியை ஆண்ட தொண்டைமான் அப்படிங்கிறவர் அதியமானோட தகடூர்னா இப்போ இருக்கிற தர்மபுரியை தாக்கி போர் புரியும் நோக்கத்தோடு இருக்கும்போது ஔவையார் காஞ்சிக்கே போய் தொண்டைமானை சந்தித்து சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தமிழ் புக்கில் இருக்கும். என்ன பண்ணுவார்? தொண்டைமான் நிறைய கத்தியெல்லாம் அவரோட போர் புரியறதுக்கு ஆயுத கடங்களை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஔவையார் போவாது. உடனே என்ன பண்ணுவார்? அமைச்சரே நம்ம ஔவையாரை கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஆயுத கடங்களை எல்லாத்தையும் காட்டுவோம், அதை பார்த்து பயந்து அவங்க அதியமான்ட்ட போய் சொல்லிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே போன ஔவையார் என்ன பண்ணுவாங்க? பரவாயில்ல தொண்டைமானே, உன்னோட ஆயுதங்கள்லாம் வரிசையாக நெய் போட்டு பலன்னு சுத்தம் பண்ணி வரிசையாக அடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதியமானோட ஆயுதங்கள் என்ன பண்ணிருக்கு? எதிரிகளை கொண்டு ரத்தக்கரை படிஞ்சு நிறைய பழுதாக இருக்குது, அதை நீக்கிற பணியில் இருக்காங்கன்னு சொன்னோன்னா தொண்டைமான் பயந்துப்பார். ஓகே, நம்ம இது வரைக்கும் போர் புரிஞ்சது இல்லை. ஆனால் ஔவையார் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்கள போர் புரிஞ்சு வின் பண்ணியிருக்காங்க. அதியமான் வந்து நிறைய போர் புரிஞ்சதுனால அந்த மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போரை தடுத்து நிறுத்திருப்பார். வெற்றி பெறுறது கடினம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போரை தடுத்து நிறுத்திருப்பார். இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா சங்க காலங்களில் இருந்திருக்கு. இது ஒன்றும் இல்லை, ஔவையார் அதியமானுக்காக தொண்டைமானிடம் காஞ்சி சென்று தூது போனதை கூறக்கூடிய ஒரு தகவல். சரிங்களா? ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் இன்னொரு புகழ்பெற்ற ஔவையார் இருந்திருக்காரு. 10ஆம் நூற்றாண்டுனா ராஜராஜ சோழன் காலம். ஸோ ஔவையாரோட ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழியெல்லாம் இருக்கு இல்லையா? இதை எழுதிய ஔவையார் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மொத்தம் 6 தமிழ் புலவர்களுக்கு ஔவையாருங்கிற பேர் இருந்திருக்கு. இந்த பாடத்தில் 2 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் கபிலரோட சமகாலத்தவர். நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு இந்த மாதிரியான சங்க இலக்கியங்களில் பங்களிப்பை செய்தவர். அதியமானோட ஃப்ரெண்டு, அதியமானுக்காக தூது போனவர். இன்னொரு ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு, ராஜராஜ சோழ நூற்றாண்டு. குழந்தை இலக்கியங்களான ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி இது எல்லாத்தையும் படைத்தவர் இவர் தான். ஸோ இதில் குழந்தைகளுக்கான நீதின்னு வந்து நீதி கதைகள் அப்படின்னா எது? கொன்றை வேந்தனும் ஆத்திச்சூடியும். பெரிய சற்றே வளர்ந்த குழந்தைகள் ஒரு 6, 7, 8 வயசுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா மூதுரை, நல்வழி இந்த 2 நூல்களும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு கேள்வி வரலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், தமிழர்களின்
என்னது ஒரு பெருமையான திருக்குறள். ஸோ திருக்குறள் எல்லாத்த பற்றியும் பேசுங்க. மத நம்பிக்கை, சமூக அமைப்பு, விதிமுறைகள், தொழிற்கல்வி, ஆட்சி அமைப்பு, பாலினம், வர்க்கம், கட்டமைப்பு, சாதி அமைப்பு, தோற்றம், அமைதி, ஆட்சி முறை, கடற்படை, மீன்பிடி தொழில், வர்த்தகம், வணிகம், கப்பல் கட்டும் பணி, கடற்பயண பொருளாதாரம், நிலம், அமைப்பு, விவசாயம், கலை, நாட்டியம், பாடல்கள், இசை, கட்டடக்கலை, அயல் நாடுகளுடன் வணிக உறவு, தொலைதூர தேசங்கள் எல்லாத்த பற்றியும் கூடக்கூடிய ஒரு கலவையான நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். சரிங்களா? திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலோட அறிமுகம் வந்து வேற மாதிரி இருக்கும். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அரசியல் அப்படின்னா என்னது? சமுதாயத்தின் நடைமுறை செயல்பாடுகளை கிரகித்துக் கொள்வதற்காக சமுதாயத்தின் விழிப்புணர்வை மாற்றுவதற்கான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுக்காக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ஸோ இந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலங்களில் வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்த புதிய சிந்தனையாளர்கள் தான் இந்த அரசியல் அப்படிங்கிற பதத்தை தோற்றுவித்திருக்காங்க. ஸோ நீண்ட கால தாக்கங்களை உருவாக்குவர்கள் அரசியல் சிந்தனையாளர்களாக உருவாகிறார்கள். நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனையை நாம் தீர்க்கணும்னா அரசியல் அப்படிங்கிற நோக்கம் இப்பவும் இருக்கு. சரிங்களா? KWL செயல்பாடுன்னு கொடுத்துருக்காங்க, என்னங்கிறது தெரியல. சரிங்களா? தமிழரின் தத்துவம் மற்றும் பண்பாட்டு அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. இந்த குறளை பற்றி கீழே கொடுத்துருப்பாங்க. அரசியல் சிந்தனையாளர்களின் வரையறைகளாக அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கொள்கைகளை கொண்டவர்கள், திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் முடிவுகளை எடுத்தல், பல பிரிவுகளைச் சேர்ந்த அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய முடிவுகளை எடுப்பது, அப்புறம் எல்லா மக்களின் முன்னேற்றங்களுக்கும் பாடுபடக்கூடியவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சிந்தனையாளர்கள்னு சொல்கிறாங்க. இதில் தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? அரசியலை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து பண்டைய அரசியல் சிந்தனை, பெரும்பாலும் இதில் திருவள்ளுவரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. திருவள்ளுவர் தமது நூலை 3ஆக பிரிச்சிருப்பார், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அறத்துப்பாலில் அறத்தின் சிறப்பை திடமாக எடுத்துரைப்பது, கற்பவரோட நெஞ்சில் பதியுமாறு செய்கிறார். இங்கே நெறிதவராக ஒரு அறவோராக விளங்கி அறத்துப்பால் எதை பற்றி சொல்லுதுங்கிறத சொல்லியிருப்பார். ரெண்டாவது பாலான பொருட்பாலை தான் உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அரசி ஆளாயும் ஒரு அனுபவம் நிறைந்த அறிவராக தெரிகிறார். ஒவ்வொரு பால்லையுமே அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு இருக்கும். 3ஆம் பகுதியான காமத்துப்பாலில் அவர் என்ன பண்ணுவார்? காதலையும் அதன் போக்கினையும் காதலினையும் நாடக பாங்கலை பேசியிருப்பார். அறத்துப்பாலில் அறத்தை பற்றி பேசுவார், பொருட்பாலில் உலக நடவடிக்கையும் இயல்புகளையும் நடைமுறைகளை பற்றி பேசுவார், காமத்துப்பாலில் காதலையும் நாடக பாங்கில் பேசியிருப்பார். சரிங்களா? இதற்கப்புறம் பொருட்பாலை பற்றி எடுத்திருப்பாங்க. பொருட்பாலில் 7 பகுதிகள் இருக்கு. சரிங்களா? அரசியல் 5, அமைச்சியல் 5, 2 10, ஊருருவல் 2, 1 ஒன்கூழ் இருவியல், தின்படை, நட்பு, பலனே, குடி 13, என்பொருள் 7ஆம் இவை என்பது போக்கியார் என்னும் புலவர் பெயரால் அமைந்த பழைய வெண்பா. திருக்குறளை பற்றி கூடக்கூடிய ஒரு வெண்பா. அரசியலில் எத்தனை இருக்குது, அமைச்சியலில் எத்தனை இருக்குது, ஊருருவல் எத்தனை இருக்குது, ஒன்றுகோளில் எத்தனை இருக்குது, தின்படை எத்தனை இருக்குது, நட்புனா எத்தனை இருக்குது, குடினா எத்தனை இருக்குது, அதிகாரங்களை பற்றி சொல்லியிருக்கோம் இந்த வெண்பா. இது எழுதியவர் யாரு? போக்கியார்னு வச்சுக்கலாம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அரசியல்னா 25 அதிகாரம், அமைச்சியல் 10, அரண் 2, கூழ் 1, படை 2, நட்புனா 17 அதிகாரங்கள், குடி 13, மொத்தம் 70 அதிகாரங்களாக பொருட்பால் பிரிக்கப்பட்டுள்ளது. இதுல நிறைய குறள் இருக்கும். இந்த குறளுக்கான விளக்கங்கள் கொடுத்திருப்பாங்க. படை, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் 6ம் உடையான் அரசருள் ஏறு. அரசாங்கம், அரசனின் அங்கம் என்பது எதை சேர்ந்ததுன்னா படையை சேர்ந்தது, அமைச்சர்களை சார்ந்தது, கூழ் சார்ந்தது, படையை சார்ந்தது, நட்பை சார்ந்தது, குடி சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அரசனின் இயல்பை கூறும் 25 அதிகாரங்கள், மொத்தம் 70 அதிகாரங்கள்ல 25 அதிகாரங்கள் அரசனோட
இயல்பை பற்றி கூறுது. இறைமாட்சி தொடங்கி இடுக்கண் அழியாமை வரையிலான 25 அதிகாரங்களில் அரசர்களை என்னென்ன பெயர்களால திருவள்ளுவர் அழைச்சிருக்காரு? அரசர், வேந்தர், நிலன், ஆண்டவர், மன்னவர் முதலான பெயர்களை 46 முறை அவர் ஆட்சி தலைவனை சுட்டி கூறியிருப்பது நோக்கத்தக்கது. ஸோ கேள்வி வரலாம், அரசனை என்னென்ன பேர்ல அழைச்சிருக்காரு, எத்தனை முறை சுட்டி காட்டிருக்காருன்னா 46 முறை. எத்தனை முறை? 46 முறை. ஸோ 25 அதிகாரங்கள். சாரி டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இது கொடுத்துருப்பாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரங்களோட பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது சும்மா பார்த்து வச்சுங்க, இது மனப்பாடம் பண்ண முடியாது, தேவையும் இல்லை. சரிங்களா? ஸோ குடியாட்சி காலத்திற்கு பொருந்தி வாழும் அறிவுரைகள். அரசனை பற்றியும் அரசோட அமைப்பை பற்றியும் திருவள்ளுவர் பொருட்பாலில் எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசன் குடிமக்களை எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய அறிவுரைகளை சொல்லியிருப்பார். ஏன்னா திருவள்ளுவர் வந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா முடியாட்சி காலம், மக்களாட்சி காலம் இல்லை. சரிங்களா? அந்த அறிவுரைகள் இப்போ வாழக்கூடிய தலைவர்களுக்கும் பொருந்தக்கூடிய நன்மொழிகளாக இருக்க வேண்டும். அரசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டியிருப்பார். சரிங்களா? ஸோ திருவள்ளுவர் கூறிய அரசு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல அரசு. ரொம்ப ரொம்ப முக்கியம், மக்கள் நல அரசு. மக்கள் நல அரசுனா என்னது? மக்களின் நலங்களை குறிக்கோளாக வச்சு செயல்படக்கூடிய அரசு. ஸோ இதில் வந்து ஒரு குறள் வந்திருக்கும், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். இந்த குறப்பாவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார் அரசனாக பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தால் அரசனாக பொறுப்பேற்கால் மட்டுமே அவன் அரசனாக சிறந்திருக்க முடியாது. ஸோ மக்களின் தேவைகள் என்ன, தன்னோட கடமை என்ன, நீதிநெறி வலுவாமல் ஆட்சி செய்யக்கூடிய ஒருத்தனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த அரசனாக இருக்க முடியும். அதே மாதிரி சிறந்த அரசனை மக்கள் எப்படி கொண்டாடுவாங்க? இறையென்று வைக்கப்படும் அரசு அப்படின்னா கடவுளாக பார்ப்பாங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ ஒன்றும் கடவுள் அல்ல, நல்ல வண்ணம் நடந்தால் நீதி நெறி வருவாமல் காப்பாற்றினால் உன்னை மக்களாக கருதுவார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன். முறை செய்துனா அதற்கு தேவையான முறைகளை செய்து கரெக்டாக செய்து தன்னோட அரசை காப்பாற்றக்கூடிய மன்னவனை தான் மக்கள் இறை என்று வைப்பாங்க, கடவுளாக நினைப்பாங்க. நீ அரசனுங்கிறதுனால உனக்கு கடவுளாக வச்சிருக்க மாட்டாங்க, நீ கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த குறளில் தெளிவாக சொல்லியிருப்பார். அறம் வலுவாது தீமைகளை நீக்கி மரம் வலுவாது காப்பது மானம் காப்பது அரசு. இங்க பாருங்க, இந்த குறள்ல வரும், அரண் அழிக்கில்லா தலைவன் நீக்கி மரண் அழிக்கில்லா மானம் உடையது அரசு. மரண் அழிக்கில்லா அப்படின்னா என்னது? மரன்னா வீரம். இந்த குறள் அரண் அழிக்கில்லாதவதை நீக்கி மரண் அழிக்கில்லா மானம் உடையது அரசு. மன்னர் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. ஸோ மன்னன் என்ன பண்ணான்? தீய வழியில் நடந்தா மக்களும் அதே வழியில் தான் நடப்பாங்க, அது அவங்களுக்கு தூண்டுகோல் ஆயிடும். ஸோ அவன் தலைவனாக இருக்கிறான். ஒரு தலைவன் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏன் அப்படின்னா நீ தப்பு பண்ணாமல் இருந்தால் தான் மக்களுக்கு நீ வந்து உதாரணமாக இருக்க முடியும், மற்றவங்களை கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். மானம் உடையது அரசு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு? வீரத்திற்கு ஏற்ப மானத்தை குறிப்பிட்டு நாட்டின் மானமே அரசரின் மானம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ தலைவன் தவறு செய்யக்கூடாது, தலைவன் வழிதான் மக்கள் போவாங்க. ஸோ நீ உன்னோட நாட்டோட மானம் காப்பாத்துனா நீ முதல்ல கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த குறள் இருந்திருக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோன்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கும். செங்கோன்மை அப்படின்னா, செங்கோல்னா மன்னரோட கையில் இருக்கிற கோல், அந்த கோல் வலுவில்லாமல் நேராக இருக்கணும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குறள் இருக்கும். அதில் ஒரு குறள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. வானத்தில் இருக்கிற மழையை நம்பி எப்படி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து வாழ்கிறார்களோ, உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் எப்படி
வானை எதிர்பார்த்து வாழ்கிறதோ அதே மாதிரி நாட்டில் உள்ள குடிமக்கள் எல்லாம் மக்களோட மன்னரோட செங்கோலை நோக்கி தான் வாழ்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லாட்சி நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறள்ல இன்னுமே டீப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு. அதாவது குடிமக்களை அன்போடு அரவணைத்து ஆட்சி செய்யும் அரசனுடைய அடிகளை பற்றி இந்த உலகம் பொருந்தி நிற்கும். அடிதலி நிற்கும் உலகு. அடியை தழுவி நிற்கும். அடினா அவனோட காலுக்கு அடியில் இந்த மக்கள் வந்து விழுந்து கிடப்பாங்க. அதற்கு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி அரவணைச்சு ஆட்சி செய்யக்கூடிய அரசனோட அடியை தான் அவர்கள் பற்றுவார்கள் அப்படின்னு செங்கோன்மை அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இன்னொரு அதிகாரம் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்கோன்மை. கொடுங்கோன்மை அப்படின்னா செங்கோன்மைக்கு ஆப்போசிட் கொடுங்கோல் ஆட்சி. கொடுங்கோல் ஆட்சி என்ன சொல்லு? கொடுங்கோல் ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது, கொடுங்கோலா இருந்தால் எப்படி ஆட்சி அழியுங்கிறத சொல்லியிருப்பாரு. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரே செல்வத்தை தேய்க்கும் படை. ஆட்சியோட கொடுமையை தாங்கி கொள்ள முடியாத மக்கள் அழுதுறாங்க இல்லையா, அந்த அழுத கண்ணீர் தான் அந்த மன்னனோட படையான செல்வத்தையும் அவரது பெருமையும் அவரோட ஆட்சியும் அளிக்கக்கூடிய படை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ மக்களோட கண்ணீரை வாங்கினா மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுவான். ஸோ கண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா படையாக உருவகம் செய்திருப்பார். இதுக்கு நாம் நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். ஹிட்லர், முசோலினி, ஜார், இவங்க எல்லாமே மக்களை கொண்டு குவிச்சு அவங்க கண்ணீரில் அவங்களோட முடிவை தேடிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான குறள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வருவாயை பெருக்குவதற்கான 4 வழி. இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். பட்ஜெட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இது ஆல்ரெடி நீங்கள் நிறைய இடத்துல கேட்ட குறள் தான். இயற்றலும் ஈத்தலும் காத்தலும் காத்த வகுத்தலும் நல்ல அரசு. முதலாவதாக ஒரு மன்னன் எங்கெங்க பொருள் வருது அப்படிங்கிற வழிகளை பெருக்க வேண்டும், அதுதான் இயற்றல். அதுக்கப்புறம் அந்த வழிகளை ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரி பொருளை சேர்க்க வேண்டும், அதுதான் ஈட்டல். ஈட்ட பொருளை தேவையில்லாமல் செலவு செய்யாமல் காத்திருக்கணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காத்தல். காத்த வகுத்தல் அப்படின்னா காப்பாற்றி வச்சிருந்த அந்த செல்வத்தை சரியான வகையில் செலவு செய்யணும், இதுதான் காத்த வகுத்தல். ஸோ 4 முறைகளை பற்றி அரசின் வருவாயை எப்படி செலவு பண்ணணும், எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சரிங்க, இதுதான் இன்னுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அரசனுக்கு கூற தொடங்கிய கல்வி முதலான இடுக்கண் அறியாமை வரையிலான பண்பு நலன்களை வாழும் உயிர்க்கு மாந்தருக்கு அப்படின்னு சொல்றதுனா என்னது? கல்வி அரசனுக்கு மட்டும் இல்லை, வாழும் உயிர்கள் மாந்தருக்குன்னா எல்லா மக்களுக்கும். இடுக்கண் அழியாமை, இடுக்கண்ணா என்னது? துன்பத்துல அழியாம இருக்கிறதுக்கான பண்பு நலன்கள் என்ன அப்படிங்கிறது அரசனுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது இல்லை, எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியது. சரிங்களா? ஸோ எல்லா மக்களும் எல்லா காலத்தான அரசமைப்பாளர்களும் ஆட்சியாளர்களும் பின்பற்றக்கூடிய விஷயங்களை கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இந்த திருக்குறள். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேசியவாதம். தேசியவாதம் அப்படின்னா தேசத்தின் மீது பற்று கொண்டிருக்கிறது. சரிங்களா? இந்த ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற நூல் அப்படின்னா, திருக்குறள் இயற்றிய காலத்தில் நிறைய மதங்கள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. புத்த மதம், சமண மதம், சீக்கிய மதம், இந்து மதம், பல்வேறு மதங்கள் இருந்தாலும் அதை மறுக்கக்கூடிய மறுப்பாளர்களும் இருந்திருக்காங்க. அதனால மதச்சார்பற்ற தன்மை அப்படிங்கிற கருத்தை எல்லாருமே உணராம இல்லை. ஆனா வள்ளுவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத நம்பிக்கையுடையவர் தான். கடவுளை புகழ்ந்தே 10 குறளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தில் படைச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கடவுள் ஒரு மத நம்பிக்கையுடைய, வள்ளுவர் ஒரு மத நம்பிக்கையுடையவர்னா ஆமா, கடவுளை புகழ்ந்தே 10 குறளை வந்து அவர் படைச்சிருந்தாலும் அவர் எந்த மதத்தில் இருந்தாரு, எந்த மதத்தை வந்து போற்றாரு, எந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எங்கேயுமே குறிப்பில்லை. இறைவன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். இறைவன், கடவுள், தலைவன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரே தவிர விநாயகர், முருகர், அல்லாஹ், கிறிஸ்து, புத்தர் அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டார். ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ்.
ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்து ஆயினும் ஒன்றே. ஸோ பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? ஜாதி மதங்களை பார்க்கக்கூடாது, உயர்ந்த ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதியராயினாலும் குடிமக்களாயினாலும் எல்லாரும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லினது யாரு? சுப்பிரமணிய பாரதியார். திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் முடியாச்சுன்னா பாரதியார் அவரு சொன்னது பார்த்தீங்கன்னா தேசியவாதம், தேசியத்தை போற்ற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி உங்களுக்கு தெரியும், நாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவர் மிகப்பெரிய சுதந்திர போராளி, சமூக சீர்திருத்தவாதி, மகாகவி அப்படின்லாம் போற்றப்படுகிறவர், இந்தியாவின் தலை சிறந்த கவிஞர்களில் ஒருவர். அதே மாதிரி பாட்டை வச்சு மக்களுக்கு தேசிய உணர்வை ஊட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். சரிங்களா? நாம் 1000 ஜாதிகளாக வேண்டுமானாலும் பிரிந்திருக்கலாம், அது எப்படி அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது. ஜாதி 1000 உண்டங்கு ஜாதி, அந்நியர் புகுவது எங்க நீதி அப்படிங்கிறதா அந்த பாட்டு தான் இந்த கருத்தை சொல்லும். உண்டிங்கு 1000 ஜாதி, அந்நியர் புகுவது என்ன நீதி, நாம எப்படி வேணாலும் பிரிஞ்சிருக்கலாம், அதுக்கோசரம் அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? இவரு நிறைய பாடல்கள் படைப்புகள்ல தேசப்பற்று தேசபக்தி நிறைஞ்சிருக்கும். சரிங்களா? அதுல ரொம்ப முக்கியமானது கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம்னா மகாபாரதத்தோட மாடுலர் வெர்ஷன். இந்த பாஞ்சாலி சபதத்துல மகாபாரதம் யாருக்கு கிடையாது? பாண்டவர்கள் கௌரவர்கள் கிடையாது. யாருக்காக போர் நடக்கணும் பார்த்தீங்கன்னா திரௌபதியால போர் நடக்கும். ஸோ திரௌபதியை தேசிய இந்திய தாயாகவும், பாண்டவர்களை சுதந்திரத்துக்கு போராடக்கூடிய அந்த சுதந்திர வீரர்களாகவும், கௌரவர்களை ஆங்கிலேயர்களாகவும் என்ன பண்ணியிருப்பாரு? அப்படியே உருவகப்படுத்தி இந்த பாஞ்சாலி சபதத்தை படிச்சிருப்பாரு. சரிங்களா? பாரதியார் நாட்டோட பெருமையை பற்றி சொல்றது மட்டும் இல்லாமல் சுதந்திர இந்தியா எப்படி இருக்கும்னு கனவு கண்டிருப்பார். அது சம்மந்தமாக நிறைய பாடல்கள் எழுதியிருப்பார். சரிங்களா? இதுக்கப்புறம் பாருங்க, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இது வேற எந்த புத்தகத்திலையும் இல்லை, ஸ்கூல் புக்லையும் இல்லை. சுதேச கீதங்கள் அப்படிங்கிற உணர்ச்சி மிகுந்த பாடல் தொகுப்பினை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார். வருஷம் பார்த்தீங்கன்னா 1908. பேர் என்ன? சுதேச கீதங்கள். ஏன்னா காந்தியடிகள் பாரதியார் யாரு? ஒரு சுதேசி. சரிங்களா? ஒரு இதழாசிரியராக பாரதியார் பல வருடங்கள் பாரதியார் என்ன பண்ணாரு? இதழாசிரியராக பணியாற்றினார். இதழ்கள் மூலமா தான் மக்களோட விடுதலையை தூண்டியிருப்பார். முதல்ல அவர் பத்திரிகையாளரா எங்க ஆரம்பிச்சிருப்பார்? துணை ஆசிரியரா சுதேசமித்திரன்ல. அதுக்கப்புறம் 1906 மே மாசம் இந்தியா அப்படிங்கிற ஒரு புதிய நாளிதழை தொடங்கியிருப்பார். ஸோ இவர் எப்போ பத்திரிகையாளராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கியிருப்பார்? 1904 சுதேசமித்திரன்ல. 1906 2 வருஷம் கழிச்சு இந்தியா அப்படிங்கிற புதிய நாளிதழை தொடங்கியிருப்பார். அந்த இந்தியாவோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியின் 3 குறிக்கோளான சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். சரிங்களா? தமிழ் பத்திரிகை துறையில் ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஏன்னா புரட்சிகரமான கருத்துக்களை வெளியிடுவதற்கு அவர் பார்த்தீங்கன்னா நிறைய உத்திகளை கையாண்டிருப்பார். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா சிகப்பு தாளில் அச்சிட்டு பிரசித்தல். ஸோ அவரோட இந்தியா நூல் எப்படி இருக்கும்? சிகப்பு வண்ணத்தில் இருக்கும். அதே மாதிரி கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளிதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. கேலி சித்திரம்னா கார்ட்டூன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி விஜயா அப்படிங்கிற ஒரு தினசரியோட பதிப்பாளராகவும் அவர் இருந்திருக்காரு. ஸோ இந்தியா, விஜயா, பாலபாரதம் அப்படிங்கிற ஆங்கில நூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாரதியாரோட ஆங்கில இதழ் பேர் என்ன? பாலபாரதா. ஸோ அதே மாதிரி சூரியோதயமும் இவர் ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து வெளியிட்ட ஒரு உள்நாட்டு வார இதழ். இவர் இந்தியா, விஜயா, பாலபாரதா, சூரியோதயா இதெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா பாதி காலத்துக்கு அப்புறம் பாண்டிச்சேரி தப்பிச்சு போயிருப்பார். சரிங்களா? இன்னொரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக 1908 சென்னையில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்திற்கு இவர் ஏற்பாடு செஞ்சிருக்கார். வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெயபாரத் போன்ற பாரதியாரின் கவிதைகள் அச்சிட்டு இலவசமாக மக்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பாரதியாரோட இது கொடுத்துருப்பாங்க. முதல்ல இதை பாரதியாரை முடிச்சுட்டு நம்ம இந்த பாக்ஸ் ஐட்டத்தை பார்ப்போம். சரிங்களா?
இந்தியா அப்படிங்கிற இதழோட பதிப்பாசிரியராக செயல்பட்டதுனால இவரை கைது பண்ணுறதுக்கான ஆணை வந்திருக்கும். அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுவார், 1908ஆம் ஆண்டு பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு ஓடி போயிடுவார். ஏன்னா பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்திருக்கும். பிரெஞ்சுக்காரங்களும் ஆங்கிலேயருக்கும் பிரச்சனைன்றனால இவர் பாண்டிச்சேரி தப்பிச்சு போனதுக்கப்புறம் அங்கேருந்து இவர் வந்து என்ன பண்ணுவார், நிறைய இதழ்களை வெளியிட்டிருப்பார். அது ஆங்கிலேயருக்கு எரிச்சலை ஊட்டிருக்கும். அந்த பாண்டிச்சேரியில் நிறைய தலைவர்களை சந்திச்சிருப்பார். ஏன்னா பாண்டிச்சேரியில் இவர் தப்பிச்சு போனார் இல்லையா, பாண்டிச்சேரிக்கு வர முடியாதுன்னு. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய தலைவர்கள் அங்கே போயிருப்பாங்க. பாண்டிச்சேரியில் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த கோஷ், லாலா லஜபதி ராய், வி சுப்பிரமணியம் நிறைய பேர்த்த பாண்டிச்சேரியில் தஞ்சமடைறதுக்கு தூண்டுந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான். சரிங்களா, பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 10 வருஷம் இவர் இருந்திருக்கார். அப்போ நிறைய தமிழ் தேசிய இளைஞர்களை ஒன்று திரட்டி சுதந்திரத்துக்கு போராட வேண்டும் அப்படிங்கிற பாதையை அவர் அங்கே கொண்டு போனார். சரிங்களா, பாரதியார் காந்தியடிகளை சந்திச்சிருக்காரு. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1919 ராஜாஜி அவர் வீட்டில். பாரதியார் படம் பார்த்தீங்கன்னா இந்த சீன் வச்சிருப்பாங்க. சரிங்களா, பாரதியார் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த இந்தியாவிற்கு அருகில் 1918ஆம் ஆண்டு கடலூரில் நெருங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் கைது செஞ்சிருக்காங்க. சிறையில் இருந்தப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. 1908ஆவது வருஷம் போனவர் 18ஆம் தேதி கடலூர் பக்கமாக வரும்போது, கடலூர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அங்கே தான் நிறைய கவிதைகளே எழுதியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய தேசிய தலைவர்களோட தன்னோட உறவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல உறவுகளை ஏற்படுத்தியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், வஉசி, சுப்பிரமணிய சிவா, அது இல்லாமல் 2 பேர் கொடுத்துருக்காங்க, மண்டயம் திருமலச்சாரியார், சீனிவாச்சாரி. இவங்க எல்லாமே பாரதியாரோட ஃப்ரெண்டு. ஒவ்வொரு வருஷமும் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்குவார் பாரதியார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவிர தேசியவாதத்தின் ஆதரவாளர். பிபின் சந்திரபாலு, லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர் இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான ஒரு நெருக்கத்தை கொண்டிருப்பார். 1905ஆம் ஆண்டு பனாரஸ் மற்றும் 1900 சூரட் மாநாட்டில் இவர் கலந்துருப்பார். ஸோ கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இவர் உயிரோட அந்த காலத்தில் ஒருத்தரும் மதிக்கலை, நிறைய பேர் மதிக்கலை இவரை. ஆனால் அங்கே அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட நிறைய தேசிய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே நல்ல மதிப்பை வச்சுருந்துருக்கார். சரிங்களா, ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதழாசிரியராக சுதந்திரத்துக்கு போராடிய ஒரு வீரராக நம்ம அவரை பார்த்தோம். சமூக சீர்திருத்தவாதியாகவும் பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஜாதி அமைப்புக்கு எதிராக நிறைய போராடியிருக்காரு. இவரோட கருத்து பிரகாரம் உலகில் 2 சாதி தான் இருக்குது, ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெண் ஜாதி. ஸோ பாரதியாரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறப்பால் ஒரு பூணூல் போட்டிருந்த ஒரு அந்தனர். அவர் என்ன பண்ணார், பூணூல் போட்டிருக்கிறது சாதிய கட்டமைப்புக்கு ஒரு விஷயம் அப்படின்றதுனால அந்த பூணூலை நீக்கியிருக்காரு. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, பட்டியலினத்தவர்களை அட்டைவனை ஜாதினா அந்த பட்டியலினத்தவர்களை வந்து பார்த்திங்கன்னா பூணூல் போட சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு பூணூல் போட்டு வேதம் ஓதி சொல்லி கொடுத்துருக்காரு. முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய தேநீர் கடையில் போய் டீ குடிச்சிருக்காரு. அப்போ அதெல்லாம் வந்து பெரிய அஃபென்ஸு. ஒரு பிராமணனாக இருந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிராமணத்திற்கு எதிரான சாதி அமைப்பை உள்ளிருந்தே பயங்கரமாக எதிர்த்திருக்காரு. பூணூலை அகற்றிருக்காரு, பூணூல் போட சொல்லியிருக்காரு, முஸ்லீம் நடத்துகிற டீ கடைக்கு போய் டீ குடிச்சு அட்டகாசம் பண்ணியிருக்காரு. அப்புறம் கிறிஸ்டின்ஸ் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போயிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், 1908-9 காலகட்டங்கள் 20ல் செத்து போயிடுவார் இவர். 11லையோ 12லையோ கூட 20-21 செத்து போயிடுவார். அவர் இருந்த காலம் வரைக்கும் இவரோட நடவடிக்கைகள் அவரை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுக்கடியாக தான் இருந்திருக்கு. பட்டியலினத்தவரை கோயிலுக்குள்ளே போகணும்னு அப்பயே வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. பாலின சமத்துவத்தை பற்றி பேசியிருக்காரு, பெண் உரிமைக்காக போராடியிருக்காரு, குரல் கொடுத்திருக்காரு, குழந்தை திருமணம், பலதார திருமணத்தை எதிர்த்திருக்காரு, விதவை திருமணத்தை ஆதரித்திருக்கிறாரு. இதெல்லாம் இவர் சமூக சீர்திருத்தவாதியாக. சில தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதி அமைப்புக்கு எதிராக போராடியிருப்பாங்க. சில தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் முன்னேற்றத்துக்காக போராடியிருப்பாங்க. சில தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேசியத்தை குறிக்கோளாக கொண்டு போராடியிருப்பாங்க. சில தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையில் வந்து தன்னோட தேசியவாதத்தை பூத்திருப்பாங்க. ஆனால் இது எல்லா விஷயத்தையும் ஒருங்கே பண்ணவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பாரதியார். சரிங்களா, பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் இங்கேயும் அதை தான் சொல்லியிருப்பாங்க.
பாரதியார் இறந்து அவர் எப்போ இன்னும் 20-25 வருஷத்துல சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இவருக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவர் இறந்துருப்பாரு. ஆனால் அவர் சொன்ன ப்ரிடிக்ட் பண்ண வருஷத்துல தான் சுதந்திரம் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த பாக்ஸ் ஐட்டத்துக்கு வரலாம். ஸோ பாரதியார் எப்போ பிறந்தாருன்னா 1882 டிசம்பர் 11. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எட்டயபுரம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும். இவரோட குழந்தை பருவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பையா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரோட தந்தையார் சின்னசாமி, தாயார் வந்து பார்த்தீங்கன்னா லக்குமி அம்மையார். சரிங்களா? 7 வயசுல இருந்தே பாரதியார் கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் 11வது வயதில் படைப்புகள் திறமைகளை கற்றறிந்த அறிஞர்கள் முன்னாடி புகழப்பட்டது. 11வது வயதுல சுப்பையா என்ன பண்றாரு? பெருமக்கள் அறிஞர்கள் கூடியிருக்கிற அவையில ஒரு சவால் வர்றாரு. எங்க? 11 வயசுலயே. யார் வேணாலும் முன்பயிற்சி முன்னறிவிப்பு இல்லாம எதை பத்தி வேண்டாலும் நீங்க என் கூட பேச தயாரா அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறாரு. ஸோ சவாலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா கல்வி. அந்த பேச்சு போட்டியில பாரதியார் தான் வின் பண்ணாரு. ஸோ இதுல இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டயபுர சுப்பையா அப்படின்னும் பாரதி அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரும் அவருக்கு கொடுக்குறாங்க. அதுல இருந்து அவர் பாரதின்னு அழைக்கப்பட்டவர். நம்ம மரியாதையா அவரை பாரதியார் அப்படின்னு கூப்பிடுறோம். சரிங்களா? அதற்கப்புறம் 1897 அவரோட 15வது வயசுல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லம்மாள் அப்படிங்கிறவரோட திருமணம் நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி அவர் காசிக்கு போயிருக்காரு படிக்கிறதுக்காக. அவங்க அத்தை மாமா இருக்காங்க அங்க போய் 2 ஆண்டு இருந்திருக்காரு. அங்க போய் அலகாபாத் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றிருக்காரு. அங்கதான் சமஸ்கிருதம், இந்தி, இங்கிலீஷ்லாம் கத்துக்கிறாரு. காசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆளுமையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா காசி. அதுக்கு முன்னாடி நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸில் தான் இருந்திருக்கார் பாரதியார். காசியில தான் போய் அவரோட தோற்ற அமைப்புல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி ஒரு ஊர் அது காசி. அங்கேருந்து தான் அவர் முறுக்கு மீசை, தலப்பாகை, கோட்டு, வேட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி வித்தியாசமாக கட்டியிருப்பார். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடை வந்து பார்த்தீங்கன்னா விருக்குன்னு நடப்பார் பாரதியார். பாரதியாரோட அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அவரோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சை நிமித்திக்கிட்டு கையை வீசிட்டு வேக்கு நடப்பார். இந்த நடைகள், முறுக்கு மீசை, தலப்பாகைலாம் அவருக்கு எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா காசியிலேருந்து தான் வர ஆரம்பிச்சிச்சு. அதை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு புத்தி கூர்மையில் சிறப்புறும்னு சொன்னவர் யார்? பாரதியார். நோட் பண்ணிங்க. சரிங்களா? 1921ஆம் ஆண்டு பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11 இறந்துடுறாரு. ஆனால் இவர் இறுதிச் சடங்குல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 14 நபர்கள். எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்க. ஒரு காக்கா செத்தா கூட 50-100 காக்கா வந்திருக்கும். ஆனால் அதான் பாரதியார் உயிரோடு இருந்த வரைக்கும் யாரும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கலை. பாரதியார் ஒரு அந்தனராக இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணனால அவர் இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டா ஜாதியை வச்சு தள்ளி வைக்கப்படுவோம். ஒருவேளை இவர் இறுதி ஊர்வலத்துக்கு போனால் நம்ம ஆங்கில அரசாங்கத்தால் கைது பண்ண போவோம் அப்படிங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் கலந்துருக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க? 14 நபர்கள் மட்டுமே. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் பாருங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேசியவாதம் பார்த்தோம். இப்போ பொது உடைமைவாதம் பார்க்கணும். பொது உடைமைவாதம்னாவே நமக்கு யார் ஃபஸ்ட்டு வருவா? சிங்காரவேலர். சரிங்களா? சிங்காரவேலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொது உடைமைவாதத்தின் தந்தை. ஸோ காங்கிரஸ் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மதவாத தன்மைகள் இருந்துச்சு. அவர்களோட முக்கிய நோக்கம் விடுதலை மட்டும்தான் இருந்துச்சே தவிர மேல்தட்டு கீழ்த்தட்டு வர்க்கத்தினருக்கான அந்த பாகுபாடை நீக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ விவசாயிகள் ஏழைகளாக இருந்தனர். அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள் அனுமதிக்கப்படலை. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நிறைய சமூக சாதி பாகுபாடுகள் இருந்துச்சு. தமிழகம் பிராமணர் அல்லாதர் அப்படிங்கிற பாகுபாடுகள் பிரிஞ்சிருந்துச்சு. பொது உடைமை அப்படிங்கிற எந்த ஒரு கருத்தும் இல்லை. ஸோ தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாக்கிறது, விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களை இந்திய அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பது அப்படிங்கிற வேலையை பண்ணவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். தொடக்கத்தில் காங்கிரஸ் ஏன்னா வந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, காலனிய சுரண்டலை பற்றி பேசிக்கிட்டு இருந்துச்சு.
இதனால வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய தொழில்கள் அழிஞ்சிச்சு. பாரம்பரியமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலாளர்கள் கூலிக்கு வேலை அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஸோ இதனால அந்த தொழிலாளர்கள் கூலிக்கு வேலைக்கு போகும்போது அந்த தொழிலாளர்களின் நலன்களுக்காக சங்கங்கள் தோண்ட ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்க கூலிக்கு வேலைக்கு போறாங்க, அங்கேயும் அவங்க சுரண்டப்பட்டாங்க, அடிமைகளை போல் நடத்தப்பட்டாங்க. அவர்களுக்குன்னு சங்கங்கள் வேணும், அமைப்புகள் வேணும் அப்படிங்கிறத தொடங்கினாங்க. அந்த சென்னை மாகாணங்கள்ல அந்த அமைப்புகள் தோன்றதுக்கு முக்கியமான ஆளுமைகள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் திருவிக அவர்கள், வரதராஜ் அவர்கள், அதே மாதிரி முக்கியமானவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். ஏன்னா இவர் தான் 1923 மே தினத்தை கொண்டாடி இருப்பார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியோட மிகப்பெரிய ஆளுமை. கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கும் போது தலைமை உரை இவர் ஆட்டியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் நலன்களை மட்டும் மைண்டில் வச்சு செயல்பட்டு இருந்த சிங்காரவேலர் என்ன பண்ணார்னா தொழிலாளர்களை விடுதலை இயக்கம் காங்கிரஸோட இணைக்க வேண்டும் அப்படின்னு விரும்பியிருப்பார். ஆனால் காங்கிரஸ் கட்சி இதை விரும்பலை. ஏன்னா காங்கிரஸ் கட்சி பிராமணர்கள் ஆதிக்கத்தில் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக அதை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சித்து ஒரு கடிதத்தை காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பியிருக்காரு. யாருக்கு? காந்தியடிகளுக்கே எழுதியிருக்காரு. 1920ஆம் ஆண்டிலேயே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைமை தந்தி அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி தொழிலாளரை இணைக்கணும், காங்கிரஸ் கட்சி இது ஏன் விரும்ப மாட்டேங்குது, அப்போ நீங்கள் சாதிய பாகுபாடுகள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அதே மாதிரி காந்திக்கும் இதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுனது இல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து ஹிந்து, சுதேசமித்திரன், நவசக்தி அப்படிங்கிற நாவலில் ஏராளமான கட்டுரைகள் எழுதியிருப்பார். சரிங்களா? அதற்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு 1922 நடந்த அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்துக்கிட்டவர் என்ன பண்ணார், அங்கேயும் இதே கருத்தை வச்சு ஆதரவு திரட்டியிருக்காரு. ஸோ இந்திய விடுதலை அதில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய விடுதலை அப்படிங்கிறது விவசாயிகள் தொழிலாளர்களின் பொருளாதார சுதந்திரத்தையும் உள்ளடக்கியது தான். தொழிலாளர் நலனுக்காகவும் காங்கிரஸ் வந்து போராடணும், விடுதலை போராட்டத்தில் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் கொண்டு வரணும், பல்வேறு அமைப்புகள் மக்களை ஒன்று திரட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசியிருப்பார். இதன் விளைவாக 1922 இந்திய தேசிய காங்கிரஸ் தொழிலாளர்களின் அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்ட தீர்மானம் நிறைவேற்றியது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ காங்கிரஸில் இருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும், உயர் ஜாதினா இருக்கணும், பத்திரிகையாளராக இருக்கணும், வக்கீலாக இருக்கணும் அப்படிங்கிறத உடச்சி தொழிலாளர்களும் விவசாயிகளும் எளிய மக்களும் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கு போராடினவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். திலகர் இதை யோசிச்சிருப்பார், அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே இறந்திருப்பார். உள்ளிருந்தே இதை செயல்படுத்தி காட்டியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். ஸோ அந்த தீர்மானத்திற்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குழு அமைச்சிருக்காங்க, 6 பேர் கொண்ட குழு. அந்த குழுவில் சிங்காரவேலரும் ஒரு முதன்மை உறுப்பினராக இருந்திருக்காரு. ஸோ இவர் தொழிலாளர் உரிமையை பாதுகாக்க சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுனதுக்கு ஒரு பலன் 1926ஆம் ஆண்டு தொழிலாளர்கள் நலன் பேணும் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் தலைவர்கள் வட்டார மொழியில் பேசணும், இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, பொதுக்கூட்டத்தில் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, எப்படி மக்களுக்கு புரியும், படிக்காத மக்களுக்கு எப்படி புரியும். இதனால் என்ன பண்ணார், அந்தந்த ஊர் தலைவர்கள் வட்டார மொழியில் பேசுங்க, அப்போ தான் விடுதலை கருத்துக்கள் மக்களை சென்றடையும் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் தமிழில் தான் பேசணும் அப்படிங்கிறத ஒட்டி ஒரு தீர்மானமே கொண்டு வந்திருப்பாங்க 1918 நடந்த சென்னை சங்க மாநாட்டில் காங்கிரஸில். ஸோ அந்த மாநாட்டில் சிங்காரவேலர், பெரியார் ஆகியெல்லாம் கலந்துப்பாங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா பொது உடைமைவாதம் முடியுது. ஸோ பொது உடைமைவாதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பொது உடைமைவாதத்தை பேஸ் பண்ணி தான் பெரியார் என்ன பண்ணியிருப்பார், சுயமரியாதை இயக்கத்தையே ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இவரோட தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் மாதிரி தான். பெரியார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், என்னோட சுயமரியாதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியாச பட்டரும் சிங்காரவேலரும் தான் ஒரு முன்னோடிகள் அப்படின்னு பெரியாரே சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் சிங்காரவேலர்னா நம்ம நினைவு கொள்ளக்கூடியது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1923 உழைப்பாளர் தினம், மே தினத்தை சென்னையில் நடத்தி காட்டியவர். முதல்ல இந்தியாவில் மே தினத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் தான். எல்லாத்துக்கும் ஒரு நாள் லீவ் கிடைக்குது இல்லையா உழைப்பாளர்களுக்கு, அதுக்கு காரணம் சிங்காரவேலர் தான். அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் கட்சியை அமைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவிச்சிருப்பார்.
அதில் நிறைய கோரிக்கைகள் சொல்லியிருப்பார். 8 மணி நேரம் வேலை, எந்த ஒரு தொழிலாளர்களும் சங்கம் அமைச்சிக்கலாம், வேலை நிறுத்தத்தை கடைசி ஆயுதமாக யூஸ் பண்ணும், கோரிக்கைகளை பரிசீலிக்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை குழு, முதலாளிகள் குழு, தொழிலாளர் குழு, நடுநிலை குழு, ஏதாவது ஒன்று, குறைந்தபட்ச ஊதியம், சுகாதாரமான குடியிருப்பு வசதி, மருத்துவம், ஆயுள் காப்பீடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவிடன்ட் ஃபண்டு, லீவு, பெய்டு லீவு, இன்சூரன்ஸு, மெட்டர்னிட்டி லீவு, ஒப்பந்த முறை ஒழிப்பு, 3 வருஷம் 2 வருஷம் அக்ரிமெண்ட்டில் வேலை செய்கிறது, விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக நீர் வழங்கணும், நீர் பாசனம் கொடுக்கணும், ஜமீன்தார்கள் முறை ஒழிக்கணும். ஹலோ, பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கும் உரிமை, அடித்தட்டு மக்கள், விவசாயிகள் தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரியே நிறைய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். 1925 வருஷம் கான்பூரில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பொது உடைமை வாதம் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் தலைமை உரையாற்றிருப்பார், தலைமையேற்று நடத்திருப்பார். அப்போ என்ன சொல்லியிருப்பார்னா, வன்முறையற்ற மார்க்சிய பாதை அப்படிங்கிறத வலியுறுத்தியிருப்பார். சரிங்களா? காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டே பொது உடைமைவாதிகள் தனிப்பிரிவாக இயங்க வேண்டும் அப்படின்னு வேற சொல்லியிருப்பார். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 1925 வருஷம் கான்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்படும். அந்த தலைமை உரை, அந்த மாநாட்டில் தலைமை உரை யார் நடத்திருப்பா? இவர் தான் நடத்திருப்பார். யார்? சிங்காரவேலர். அதற்கப்புறம் சிங்காரவேலர் சுயமரியாதை இயக்கத்திலையும் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். பெரியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கி இருந்திருப்பார். சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராகவும் இருந்திருப்பார். அதே மாதிரி 1890களிலேயே பௌத்த சங்கம் அமைத்து மூடநம்பிக்கைக்கு எதிராக பரப்புரையும் செய்திருப்பார். ஸோ தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார்? சிங்காரவேலர் தான். இதை நோட் பண்ணி வச்சுங்க, இதை கேட்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் தேசியவாதம் பார்த்தோம், பொது உடைமை வாதம் பார்த்தோம். அடுத்து திராவிடர் கொள்கைவாதம். இதை கொண்டு வந்தவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பெரியார். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி பெரியாரை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனால் இவர் திராவிட கொள்கைவாதம் ஏன் கொண்டு வரார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி வெற்றி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல அப்படின்னு பெரியார் சொல்லியிருப்பார். ஸோ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் காந்தியோட வருகையை வச்சு தான் உள்ளே போதுவார். ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலய நுழைவு, அடித்தட்டு மக்களை கொண்டு சென்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு காங்கிரஸில் மிகப்பெரிய அளவில் பங்காற்றியிருப்பார். ஆனால் வர்ண சிராம கொள்கையை எதிர்த்து அவரோட சில வகுப்பு வாரி பிரதித்துவத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கலன்னு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்கியிருப்பார். அதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இவர் தேசியவாதத்தை தூக்கிட்டு திராவிட கொள்கைவாதத்தை சொல்லியிருப்பார். ஏன்னா தேசியவாதம் அப்படிங்கிறது ஒரு சுரண்டல். தேசம், இனம், தேசியவாதம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா கடுமையாக விமர்சிச்சிருப்பார். ஒட்டுமொத்த குடியுரிமை ஒட்டுமொத்த மக்களின் சுயமரியாதை குறிப்பதாக தான் இருக்கணும். ஆனால் தேசியவாதம் அப்படின்னா அது ஒரு பிதற்றல், சுரண்டல் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழகத்தில் தேசியவாதத்தை பற்றி யாரேனும் பேசுகையில் அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு கேள்வியா. சரிங்களா? அதாவது இவர் மேல் மக்கள், உயர்குடியினர் தேசியவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க, அது ஒரு கற்பனை. இது சரிங்களா? தேசிய உணர்வு அப்படிங்கிறது வசதி மிக்க அதிகாரத்தில் உள்ளவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக எதிர்மறை உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சதி. அது தவறான அனுமானம். தேசியவாதம் மக்களுக்கு ஒரு மயக்கத்தையும் உணர்வுபூர்வமான வெறியும் குறிக்கும். அதனால் நல்லது எதுவும் நடக்க போகிறதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். தேசியவாதம் என்பது முதலாளித்துவங்கள் தங்கள் மூலதனத்தை பெருக்கிக் கொள்ள ஏழை மக்களை பலிகடாவதற்கு கற்பித்து கொண்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி தேசியவாதத்தை உருவொழிச்சிருப்பார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். இங்கிலாந்து நாட்டில் பணக்கார சமூகத்திற்கும் அமெரிக்கா பணக்கார சமூகத்திற்கும் சண்டை வந்துடுச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? முதலாளிகள் மக்களை நோக்கி, ஓ இங்கிலாந்து தேசமே, இங்கிலாந்து மக்களே, தேசபக்தர்களே, நமக்கு நெருக்கடி வந்துருச்சு, போராட வாங்கன்னு கூப்பிடுவாங்க.
அப்படிங்கிறத ஒரு உதாரணமா சொல்லியிருப்பாரு. அதாவது அதுக்கு முன்னாடி பணக்கார சமூகமா இருந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா மட்டும் தேசியவாதத்தை கையில் எடுப்பாங்க. ஆனா ரஷ்யாவில் இந்த மாதிரி தேசியவாதம் இல்லை, அங்கே பொதுவுடைமைவாதம் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. கடவுள், மதம், தேசியவாதம் அடியோடு அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பணக்கார கொடுமை, சோம்பேறி வாழ்க்கை, பட்டினி, கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் ரஷ்யாவில் இல்லை, அது எல்லாமே இந்தியாவில் தான் இருக்கு. அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசியவாதம். சரிங்களா? இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களை, தேசங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒன்று. அந்த இணைப்பு சிலரின் ஆதிக்கத்திற்கு கருவியாக இருப்பது தேசியவாதம் அப்படின்னு சொல்லுவார். தேசியவாதம்னா என்னது? முதல்ல நான் ஒரு இந்தியன், அதற்கப்புறம் தான் தமிழன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் தேசியவாதம். இவர் என்ன சொல்றாரு? முதல்ல உன்னை தமிழனா நினை, அதுக்கப்புறம் தான் நீ இந்தியன் அப்படின்னு சொல்றாரு. மதராஸ் அப்படிங்கிறது ஒரு தனி தேசம், அது தனியாக தான் செயல்படணும். ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயத்தை ஒழித்து ஆட்சிக்கு வந்தாலும் இந்தி கொண்டு வந்து திணிப்பாங்க. இந்தி மொழி வந்தால் மதராஸ் ஆனது ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ் அப்படிங்கிற ஏதாவது ஒரு நாட்டோட சேர்ந்துரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இந்தியா ஒரு தேசம் என்று சொல்வதை விட திராவிட நாடு ஒரு தேசம், வங்காளம் ஒரு தேசம், ஆந்திரா ஒரு தேசம்னு சொல்றது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். நிறைய கான்ஃப்ளிக்டான வேர்டு தான் இதெல்லாம் வரும். சரிங்களா? ஸோ மொழிக் கொள்கையை பற்றி பெரியார் சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மொழியை காப்பாற்றிக் கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் உரிமை உண்டு. திராவிட சமதர்ம குடியாட்சியில் தான் அது பாதுகாக்கப்படும். இதுவே தேசத்தில் அங்கே தேசியவாதத்தில் அது பாதுகாக்கப்படாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சாதியற்ற சமுதாயம், தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிற மாதிரியான தொடர்ச்சியான பரப்புரைகளை செஞ்சுட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட நாடு நாம் பிரித்து வாங்கினாலும் ஜாதி இங்கே ஒழிக்கணும் அப்படிங்கிறனால ஒரு கட்டத்தில் திராவிட நாடு வேணாம், ஜாதி ஒழிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். திராவிட நாடு பெறாவிட்டாலும், ஆதிக்க சக்தியை ஒழிக்காவிட்டாலும், முதலாளித்துவத்தை அழிக்க முடியாது போனாலும், சாதியை ஒழிக்கின்ற ஒரே காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தால் போதும், அது ஒன்றே திராவிடர் கழகத்தின் லட்சிய வெற்றி அப்படின்னு சொன்னது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார். பெரியாரை பற்றி சொல்லும்போது இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தேசியவாதத்தை பற்றி ஒரு கடுமையாக சாடியிருப்பார், சாதி ஒழிப்பை பற்றி பேசியிருப்பார். அவ்வளோதான் இருக்கும். தேர்வின் அடிப்படையில் நிறைய பாயிண்ட்ஸ் இல்லை இருக்காது. வேணா இது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 1930களில் பட்டியலினத்தவரால் சமைக்கப்பட்ட உணவை பொதுக்கூட்டங்களில் சமபந்தியாக நடத்தி காட்டினார் இவர். ஹலோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவீன தமிழகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் கேள்வியாக வரலாம். நவீன தமிழகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு அயோத்திதாசர், சிங்காரவேலர், பெரியார், காமராஜர் இவங்கெல்லாம் ஆப்ஷன் பார்க்கலாம். சரிங்களா? இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் முடியுது. கொஞ்சம் பெரிய பாடம், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே போகும், 1.25 மணி நேரத்துக்கு பக்கமாக போகக்கூடிய ஒரு பாடம். ஆனால் ரொம்ப முக்கியமான பாடம். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே படிச்சிங்க, பின்னாடி வரும்போது இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. சரிங்களா? ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு டைம் இல்லைங்கன்னா இந்த வீடியோ 1 மணி நேரம் கேட்டு போனீங்கன்னா இது ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.